ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே, அத்தியாயம் 48, இறுதி அத்தியாயம். இங்கே இலா பிரச்சனையே இல்லை, சுற்றி உள்ளவர்கள்தான் பிரச்சனை என்று அவனுக்கு புரியலை. கணவன் ஆமா என்று சொன்ன நிமிடம் ஆங்காரமாக வெளியே வந்த சிந்தனா பழைய வீட்டிற்குள் சென்று தைத்து கொண்டிருந்த மேன்மதியை பிடித்து இழுத்து ஆக்ரோஷமாக கண்மண் தெரியாமல் அடித்தாள். வீட்டில் அப்போது யாரும் இல்லை. மகன் தொட்டிலில் தூங்கிக் கொண்டு இருந்தான். ஏன் அடிக்கிறாள், எதற்கு அடிக்கிறாள் என்றே புரியாததால் குழம்பி போன மேன்மதி அடியை வாங்கினாள். அதற்கு முதல் காரணம் கௌதம் தன்னை பற்றி மனைவியிடம் சொல்லிவிட்டானோ என்ற பயம், பதட்டம்தான். சிந்தனாவை தடுத்து அவளை அடிக்க விடாமல் தடுத்தது அந்த சில நிமிடங்களை பயன்படுத்தி கொண்ட சிந்தனா மேன்மதியை தன் ஆத்திரம் தீர அடித்தாள். தன் கணவன் காதலித்தான் என்பதை எந்த பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாதுதான். அதற்காக அவளை போட்டு இப்படி அடிக்கலாமா என்று அவள் உணரலை. காரணம் தானும் தன் குடும்பமும் எப்போதும் தன் குடும்பத்தையும் எப்போதும் அவமானப்படுத்தும் ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரி இந்த மேன்மதி. இவளை போய் அவன் உருகி காதலித்திருக்கிறானே தன் கணவன் என்ற ஆத்திரம். அதற்குள் வீட்டில் மற்றவர்களிடம் சொல்லி தன்னை அவமானப்படுத்த போகிறாளோ, இல்லை பாவம் மேன்மதியை அசிங்கப்படுத்த போறாளோ தெரியலையே என்று பதற்றத்துடன் வந்தவன் சிந்தனாவை தேட அவளை காணோம். என்ன மாப்பிள்ளை, என்ன தேடுறீங்க என்று யோகா கேட்க, சிந்தனா எங்கே என்றான். பழைய வீட்டு பக்கம் போனா என்றதும் அவன் திடுதிடுவென ஓட, என்ன ஏது என்று தெரியாமல் மற்றவர்களும் ஓட, அங்கே சிந்தனா, உனக்கு ஏன் புருஷன் கேட்குதாடி? எத்தனை பேருடி வேணும் உனக்கு? உன் புருஷன் வயசானவன்னு ஏன் புருஷனை வளைக்க பார்க்குறியா என்று மற்றவர்களை கண்டதும் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு அடிக்க, அதை கேட்டபடி வந்த பெரியவர்கள் திகைத்து போய் பார்க்க, ஓஹோ, காசுக்கு அறக்கலவனை கட்டிக்கிட்டு கட்டிலுக்கு ஆள் தேடுறாளா என்று சந்தனா பேச, ஆமாம், அதுவும் ஏன் புருஷனுக்கு ரூட்டு விடுறான் என்று சிந்தனா பேச மேன்மதி கூனி குறுகி போனாள். 2 பேரும் காதலித்ததை சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாயான அவளை இப்படி அடுத்தவ புருஷனுக்கு அலைகிறதா சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாளே என்று அதிர்ந்து நிற்க, அவளை விட அதிர்ந்து நின்றது கௌதம்தான். அவன் இலாவை டென்ஷனாக்கத்தான் நினைத்தானே தவிர மேன்மதியை அசிங்கப்படுத்தவோ கெடுக்கவோ நினைக்கலை. தான் சொன்னதை வைத்து மேன்மதியின் வாழ்க்கையை சந்திக்கு இழுத்து விட்டாளே. அவள் புருஷன் அவளை சந்தேகப்பட்டு விலக்கி வைத்தால் பாவம் அவள் நிலைமை என்ன ஆகும்? மேன்மதி ரொம்ப நல்லவ, சற்று வீம்பு பிடிப்பாள், அவ்வளவுதான். என்னை காதலித்தாள் என்பதற்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கமா? ஒரு பெண்ணால் இன்னொரு பெண்ணை இப்படி கூட அபாண்டமா பழி சுமத்த முடியுமா என்று அவன் அதிர்ந்து நிற்க, வேகமாக புயலென ஓடி வந்தான் இலா. மகனை கண்டதும் கனகம் இன்னும் பயந்து போனார். வந்தவன் சிந்தனாவை விட்டான் பாரு ஒரு அறை, தூரப்போய் அம்மா என்று அலறியபடி விழுந்தாள். என்ன கேட்க ஆள் இல்லைன்னு அடிச்சு கொல்ல பார்க்குறியா? உன் பொண்டாட்டி யோக்கியதை தெரியாம என்று சந்தனா பேசும் முன் அவளையும் அடித்து விட்டான் இலா. யோகாவும் கனகமும் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தார்கள். இலாவை விட கோபமாக உள்ளே நுழைந்த சமரன் குதித்து போனான். கௌதமை போட்டு அடி நொறுக்கி விட்டான். இலாதான் தடுத்தான். இவன் மேலே தப்பில்லடா, இவன் பொண்டாட்டி லட்சணம் தெரியாம ஏதோ உளரவா என் புருஷனை வளைக்க பார்க்குறா இவ என்று சிந்தனா சொல்ல, ஏய் என்று கர்ஜித்த சமரன், கொன்னுருவேன், என் தங்கச்சியை பற்றி தப்பா ஒரு வார்த்தை பேசின என்று அவன் முடிக்கும் முன், இவளை காணாப்பணமா ஆக்கிடுறா என்ற இலா, என் பொண்டாட்டி கறந்த பாலை விட சுத்தமானவ, என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசின யாரும் இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே கிளம்புங்க என்றவன், சமரா ஃபோன் பண்ணி நம்ம ஆளுகளை வர சொல்லி அந்த வீட்டில் உள்ள இவங்க சாமான்களெல்லாம் அள்ளி வீதியில் எரிய சொல்லு என்றான்.
ஓஹோ, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா? அந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்கு என்று சந்தனா சொல்ல, என்னது பங்கா? அதையெல்லாம் எப்போவோ உன் அம்மா எலாக்கிட்ட வித்துட்டா என்றார் கனகம் கோபமாக. தன் வீட்டுக்கு வாழ வந்த தன் மருமகளை பற்றி சிந்தனா பழி சொன்னதை கேட்ட கனகத்திற்கு அப்படி ஒரு ஆத்திரம். அவருக்கு மேன்மதி மேல் அப்படி ஒரு நம்பிக்கை. தன் மாமன் மனைவி, தன் குடும்பத்து பெண் என்ற எண்ணமே இல்லாமல் மேன்மதி மேல் தீராத பழியை தூக்கி போட்டதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. இனியும் இந்த விஷப்பாம்புகளுக்கு பால் ஊற்றக்கூடாது, ஒரே அடியாய் அடித்துவிட வேண்டும் என்றுதான் கனகம் பேசினார். சும்மா சொல்லாதாயா? எப்போ அம்மா வீட்டை வித்துச்சு என்று சந்தனா கேட்க, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அவன் மாமனார் போட்டு கொடுத்த லிஸ்ட்டு படி சீர் வாங்க ஆடம்பரமாக கல்யாணம் பண்ண காசு எங்கே இருந்து வந்தது? நிச்சயம் பண்ணும்போதே உன் அம்மா கிட்ட இருந்த காசெல்லாம் காலி. அதுதான் நீ உன் பங்கு காசு அப்படின்னு வேற வாங்கிக்கிட்டியே. திருமண செலவு, சீரு, அப்புறம் உனக்கு கொடுத்தது எல்லாம் உன் அம்மா வீட்டை விற்றுத்தான் செலவு பண்ணினா. இப்போ இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போங்க. முதல்ல போக மாட்டோம், எங்கள் அம்மா கூடத்தான் நாங்கள் இருப்போம் என்றாள் சந்தனா திமிராக. எப்படியும் அம்மாவை அவர்கள் வெளியே போகவிட மாட்டார்கள் என்ற திண்ணக்கம். உண்மைதான். கனகமும் இலாவும் இவர்களை வெளியே போகச் சொன்னவர்களால் யோகாவை போகச் சொல்ல முடியலை. அம்மாவும் தம்பியும் தலை குனிய, இப்படித்தான் தலை குனிஞ்சுக்கிட்டு நிற்கணும். பணம் கொடுத்தா போய்விடுவோமா? இன்னும் சட்டப்படி எழுதி கொடுக்கலதானே என்று சந்தனா சொல்ல, யோகா அமைதியாக வீட்டை விட்டு எதுவுமே எடுக்காமல் வெறும் கையுடன் வெளியே தெருவில் இறங்கி நடக்க, அத்தாச்சி நீங்கள் போகாதீங்க என்று சமரன் சொல்ல, கிரையப்பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன் சமரா. என் தம்பி எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டான். இப்போ அவன் பொண்டாட்டி மேலேயே அவன் பொண்டாட்டியோட மானத்தையே அவங்க விலையா கேட்குறாங்க. கொடுக்க மாட்டான் என் தம்பி. இனி இவளுக ஒரு வார்த்தை என் தம்பி பொண்டாட்டியை பற்றி சொன்னால் நீயே இவளுகளை கொன்னுடு, அவன் செய்ய மாட்டான் என்றதும், நான் சொன்னதை யாருமே நம்பலை. இவளுக்கும் என் புருஷனுக்கும் தொடர்பு இருக்கு என்று சிந்தனா சொல்லி வாய் மூடும் முன் கனகம் அங்கே கிடந்த கட்டையை எடுத்துக்கொண்டு சிந்தனாவை விரட்ட, அவள் வீதியில் ஓட கல் தடுக்கிவிட்டு அவள் மல்லாந்து விழுக, அம்மா என்று ஊரே கேட்கும்படி அலறினாள் சிந்தனா. யாருமே அசையலை. அவள் கத்த, ஐயோ என்னடா பண்ணின என்று சந்தனா கேட்க, இவ காலையும் உடைச்சு விடுடா என்றார் கனகம். சந்தனா வாயை கப்பென்று மூடிக்கொண்டது. பின்னே கண் முன்னே சமரன் கீழே விழுந்த சிந்தனாவின் ஒரு காலில் அவனுடைய பைக்கை ஏற்றி காலை உடைத்து விட்டான். கதறி துடித்த சிந்தனா ரத்தம் பெருகி வழிய மயங்கி போனாள். இதை பார்த்த எல்லாரையும் விட மேன்மதி பயந்து அண்ணே என்று கத்தியபடி மயங்கி விழுந்தாள். நல்ல வேளை அந்த நேரம் தெருவில் யாரும் இல்லை. எல்லாரும் டிவியில் நாடகம் பார்த்து கொண்டு இருந்த நேரம். சிந்தனாவின் அலறல் சத்தம் கேட்டுத்தான் கூட்டம் கூடி என்ன ஏது என்று கேட்க, நானும் சிந்தனாவும் வண்டியில் வரும்போது நாய் குறுக்க வந்துருச்சு. வண்டி தடுமாற விழுந்துட்டா. வண்டி இவ காலில் ஏறிடுச்சு. நானும் விழுந்து காயமாகி போயிடுச்சு என்று சூழ்நிலையை சமாளித்தான் கௌதம். ஃபோனில் ஆட்டோவை வரச் சொல்லி யோகா சிந்தனாவை ஏற்றிக்கொண்டு கௌதம் போய்விட்டான். இலா மயங்கி விழுந்த மனைவியை தூக்கி கொண்டு உள்ளே போனான். கூடவே கனகமும் போனார். சந்தனா வீட்டிற்குள் வர, வெளியே போ, இனி ஒரு வார்த்தை என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசினா உன்னை கொலையே பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் என்றான். பின் என் நண்பன் என் குடும்பத்தை பார்த்துக்குவான், எனக்கு எந்த கவலையும் இல்லை, உன்னை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவேன். இனி உன் தங்கச்சி இந்த பக்கமே வரமாட்டா, நீயும் வராத, போயிரு என்றவன் கதவை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். கனகம் மருமகளின் முகத்தில் தண்ணீர் அடித்து எழுப்பினார். கண் விழித்து எழுந்தவள் ஓ என்று கதறி அழுதாள். அண்ணே, ஏன் இப்படி பண்ணின? உன் முரட்டுத்தனத்தை நீ இன்னும் விடலையா என்று மேன்மதி அழுது கொண்டே கேட்க, என் தங்கச்சியை அவமானப்படுத்தினா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என்றான். கனகம் மருமகளுக்கு ஜூஸ் போட போகவும், கௌதம் அப்பா, யோகா அத்தாச்சி பணத்தை வாரி இறைச்சு
வீதிக்கு அவங்கள கொண்டு வந்துட்டாரு. அந்த ஆளு உன்னை அசிங்கப்படுத்த போறான்னு தான் அன்னைக்கு உன்னை இலாவுக்கு கட்டி வச்சேன். இன்னைக்கு இவங்களை அடக்கி வச்சேன். கௌதம் நல்லவன்தான். அவனுக்கு வாச்ச அப்பனும் சரியில்லை, இப்போ பொண்டாட்டியும் சரியில்லை என்றான். மேன்மதி அண்ணனை கட்டி கொண்டு அழுதாள். உன் அண்ணனுக்கு பாசத்தை கூட முரட்டுத்தனமாக தான் காட்ட தெரியுமுடி. அவன் பிறவியே அப்படி என்றான் இலா. மருமகளுக்கு ஜூஸ் கொடுத்த கனகம் ஏதோ பொறாமையில் அப்படி சொல்லிட்டா, இனி அவளுக்கு உறவே வேண்டாம் என்றார் கசந்த குரலில் கனகம். சந்தனா ஆட்டோ பிடித்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். ஐயோ அம்மா, என்னது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஏன் கூட்டி வந்த என்று சந்தனா கேட்க, என்கிட்ட காசு இல்லடி, இவ புருஷன் என்ன அசிங்கப்படுத்தி இருக்கிறா, இவளுக்கு நான் செலவு செஞ்சு வைத்தியம் பண்ண மாட்டேன்னு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. பெத்த கடனுக்கு நான் தானே பார்க்கணும். நீ வாயை மூடிக்கிட்டு இரு, ஏதாவது தப்பா செய்தி வந்தது என்று யோகா மிரட்டவும், விடுமா, இப்போ நான் எங்கே போகிறது, அவங்க வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க என்றாள். நானே இப்போ நடு தெருவில் தான் நிற்கிறேன், கையில் காசு இல்லை, நீயும் என் கூட நடு தெருவில் இரு, இல்லையா இப்போவாவது புத்தி கொண்டு பிழைச்சிக்க, உன் புருஷன் வீட்டுக்கு போ என்றார் யோகா. ஒரு நாள் மருத்துவமனையில் வீம்பாக இருந்த சந்தனா மறுநாள், என்னால் முடியாது, இந்த அசிங்கத்தையெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியாது, இதுக்கு என் மாமியார் வீடே எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லி கிளம்பி விட்டாள். அக்கா மூலம் இதை அறிந்த இலா அவள் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, அவ வர்றா, கொஞ்சம் பார்த்துக்குங்க என்றான். சந்தனா மாமியார் வீட்டிற்கு வரவும், வா வா என்றார் மாமியார். ஏன் என்ன என்று எந்த கேள்வியும் அவர்கள் கேட்கலை. வந்து குளிச்சுட்டு சாப்பிடு என்றார். அவளும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு தூங்க கணவனின் அறைக்குள் நுழைய, என்ன வேலையை பார்க்காம போனா என்ன அர்த்தம், மாடியில் மிளகா மல்லி காயுது, அள்ளிக்கிட்டு வந்து மசால் பொடி அரைக்க எல்லாம் வறுத்து வை என்றார். வேற வழி, போக இடமில்லை, இங்கே தானே இருக்கணும் என்று பல்லை கடித்து கொண்டு இருந்தாள். அவளிடம் அம்மா கிட்ட வாங்கிய பணம் நிறைய இருக்கு, அவளுடைய நகையெல்லாம் இருக்கு, அதை ஏன் செலவு பண்ணணும், எப்படியாவது 6 மாதம் 1 வருஷம் இங்கே பல்ல கடிச்சுக்கிட்டு வேலை பார்த்து இருந்துட்டா புருஷன் தன்னை அமெரிக்காவிற்கு கூட்டி போய் விடுவான் என்ற நம்பிக்கை இருந்ததால் மாமியார் சொன்ன வேலையை வாயை மூடிக்கொண்டு செய்தாள். மீறி ஏதாவது இவள் பேசினா, உன் அம்மாவை 2 பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களே என்று சுருக்கென்று குத்தி பேசினார் மாமியார். 15 நாட்கள் அரசு மருத்துவமனையில் இருந்தால் சிந்தனா. கௌதம் 4-5 முறை வந்து பார்த்துவிட்டு பழங்கள் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து விட்டு போய்விட்டான். மகளை ஆஸ்பத்திரியில் இருந்து அவள் வீட்டிற்கு கூட்டி போய் விட்டுட்டு யோகா வெளியேறி விட்டார். அக்கா வருமுன் பக்கத்து ஊரில் ஒரு சின்ன வீட்டை விலைக்கு வாங்கி அதில் அக்காவை குடிவைத்து, உனக்கு தேவையானதை நான் மாதந்தோறும் செய்வேன், உனக்கு உன் மகள்கள் வேணும், எங்களுக்கு அவங்க வேண்டாம், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு என்று அக்காவிற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தவன், உன் மகள்கள் வந்தா 2 நாளில் புருஷன் வீட்டுக்கு போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, இது என் வீடு என்றான். சரிப்பா என்றார் யோகா. சொக்கலிங்கமும் அவர் மனைவியும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று யோகாவிடம் இருந்து சுருட்டின வரை லாபம் என்று இருந்து விட்டார்கள். மருமகளை கண்ணில் கண்டாலே கருத்து கொட்டினார் சொக்கலிங்கம். நொண்டி நொண்டி என்றுதான் மாமனார் மாமியார் கூப்பிட்டார்கள். என்னோட நகையை விற்று எனக்கு பெரிய தனியார் மருத்துவமனையில் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணினா என்னால் திரும்ப நல்லா ஓரளவு நடக்க முடியும் என்று சிந்தனா கணவனிடம் கேட்க, எனக்கு தெரியாது, அதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட தான் இருக்கு என்றான். அவர்களிடம் கேட்டதற்கு, நீ நண்டியா போயிட்ட, உனக்கு தண்டச்சோறு போடணும், அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு, நகையெல்லாம் நீ இனிமே கேட்கவே கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். காரணம் கௌதம் தான். மனைவி என்று நம்பித்தானே அவன் சொன்னான். சரி, எங்கள் காதலை பற்றி சரி நான் சொன்னதுனால எங்கள் காதலை பற்றி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. எவ்வளவு கொடூரமா மேன்மதியின் நடத்தையை தப்பாக பேசிவிட்டாளே, இவன் நல்லவளே இல்லை, இப்படியே இருக்கட்டும், கட்டினவளை கைவிட மாட்டேன், செஞ்ச தப்புக்கு கிடைத்த தண்டனை ஞாபகம் இருக்கணும், காலை சரி பண்ணக்கூடாது என்று அவன் விட்டுவிட்டான். ஊன்றுகோல் வைத்துத்தான் கெந்தி நடக்க முடியும்.
கணவனின் கடமையை செய்தான். எந்த சலுகையும் காட்டமாட்டான். மகன் திட்டுவான் என்ற பயம் இருந்தால் மாமனார் மாமியார் மரியாதையாக அவளை நடத்துவார்கள். அவன் நல்லாத்தான் இருந்தான். இலாவை சீண்டினாலும் மனைவியை நல்லா வச்சுக்கணும், நிம்மதியாக வாழணும் என்றுதான் அவன் நினைத்தான். அவளே அவள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாள். இலா அம்மாவை பார்த்து கொள்ளவும், இரு மகள்களும் அடிக்கடி வந்து டேரா போடவும், 2 நாளைக்கு பிறகு அவர்கள் இருந்தால் யோகா வீட்டை பூட்டி கொண்டு சமரன் வீட்டிற்கு போய்விட்டாள். தம்பி வீட்டிற்கு போனால் வருவார்கள், சமரன் வீடு என்றால் வரமாட்டார்கள். இலா குடும்பத்துடன் அந்த வீட்டிற்கு புது பெயிண்ட் அடித்து கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு குடியேறினான். ஆனாலும் முன்பு இருந்த அறையில் அவன் தங்களை வேறு அறையில்தான் மனைவியோடு கூடி கழித்தான். அவன் அக்கா மகள் தன்மேல் அபாண்டமாக பழி சுமத்திய போதும் என்மேல் எவ்வளவு நம்பிக்கை, அக்கறை! இதுதானே காதல். நான் காதலை இழக்கலை. எனக்கு என் காதல் கணவனிடம் கிடைத்து விட்டது என்று நினைத்தாள் மேன்மதி. 7 வருடங்களுக்கு பிறகு அந்த மிகப்பெரிய மண்டபம் நிரம்பி வழிந்தது. வான வேடிக்கையுடன் மாமன் அழைப்பு நடந்தது. ஆமாம், இன்று வர்ஷாவிற்கு பூப்புனித நீராட்டு விழா. சமரனும் சதுரனும் சித்திரவள்ளி கணவனும் மாமன் சீர் கொண்டு வந்தார்கள். அவர்களை மேதினி மேன்மதி ஆரத்தி சுற்றி வரவேற்றார்கள். லாரியில் சீர் கொண்டு வந்தான் சமரன். பார்கவி அவள் தொழிலில் முன்னேறி 3-4 பொக்கே ஷாப் வைத்திருக்கிறாள். மாமன் மனைவியாக அவள்தான் வர்ஷாவிற்கு சடங்கு சுற்றினாள். இது மேன்மதிதானா? வைர ஆரம், வைர நெக்லஸ், வைர வளையல்கள், வைரத்தோடு, வைர மோதிரம் என்று வைரத்தாலேயே ஜொலித்தாள். இதெல்லாம் அவள் சுய சம்பாத்தியத்தில் வாங்கி போட்டுக்கொண்டாள். இலா வாங்கி கொடுத்தாலும் அதை மகளுக்கு கொடுத்து விடுவாள். ஒன்றுமே இல்லாம வந்தவ என்று மாமியார் சொன்னதை அவள் இன்றும் மறக்கலை. வெளியே அதை காட்டவும் இல்லை. இப்போது அவள் தொழிலதிபர். ஆமாம், மெய்வழுதி கார்மெண்ட்ஸின் ஓனர். டிசைனர் பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ், ரெடிமேட் சாரி மற்றும் பெண்களுக்கான உடைகள் அனைத்தும் தைத்து ஏற்றுமதி செய்யும் அளவு முன்னேறிவிட்டாள். தன் சுய சம்பாத்தியத்தில் இப்போதுதான் கார்மெண்ட்ஸிற்கு தனி கட்டிடம் கட்டி திறப்பு விழா நடத்தினாள். அம்மா வீட்டோடு சேர்ந்து விட்டாலும் பெரிதாக போக மாட்டாள். நேரமும் இருக்காது. கனகம் யோகாவுடன் மேன்மதி வந்தவர்களை வரவேற்று உபசரித்தாள். பெரும் செலவு செய்து செயற்கை கருத்தரிப்பினால் மேதினிக்கு குழந்தை பிறந்தது. 1 வயது ஆகிறது. மேன்மதியும் சமரனும் தான் மேதினியின் வைத்திய செலவுகளை செய்தார்கள். அதற்காக மேதினி திருந்தவெல்லாம் இல்லை. 2 பேர்கிட்டேயும் இருக்கு, அதனால செலவு பண்ணினாங்க. அவங்க கடமை தானே அது என்றாள் உமையாளிடம். பார்கவி அம்மா, அப்பா, அண்ணன் குடும்பம் வந்தார்கள். சந்தனா கணவன் ஊரிலேயே செட்டில் ஆகி விட்டாள். 1 பெண் குழந்தை இருக்கு. சிந்தனாவிற்கு 2 குழந்தைகள். அவர்களை கூப்பிடக்கூடாது என்றான் இலா. மேன்மதிதான் பிறந்த வீட்டாரே ஒதுக்கினால் புகுந்த வீட்டில் அவளை யாருமே மதிக்க மாட்டாங்க என்று கெஞ்சி 3வது மனிதர்களை மாதிரி மண்டபத்திற்கு வந்துவிட்டு போகட்டும் என்றாள். கனகம் யோகா கூட வேண்டாம் என்றார்கள். என்னால் அவங்கள ஒதுக்கக்கூடாது என்று மேன்மதிதான் பத்திரிகை கொடுக்க சொன்னாள். அவர்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வந்துவிட்டார்கள். கௌதம் மனைவியுடன் குழந்தைகளுடன் வந்தான். சந்தனா கணவனுடன் வந்தாள். பாவனாவின் அம்மா, அப்பா, தங்கை கணவனுடன் வந்திருந்தாள். சமரன் தங்கைக்கு செய்யாத சீரை மருமகள் வர்ஷாவிற்கு செய்தான். மாமன் சீராக வைர ஆரம் போட்டான். வர்ஷா என்ன மேன்மதிக்கா பிறந்தா? எதுக்கு வைர நகை போடணும் என்று அம்மாவிடம் மேதினி பொறுமினாள். சந்தனாவும் சிந்தனாவும் அவளுக்கு வந்த வாழ்வை பாரேன், ஒன்றுமே இல்லாமல் வந்தவ இப்போ கோடியா சம்பாதிக்கிறா என்று வயிறு எரிந்தார்கள். கனகம் யோகா நடுவில் இருக்க, சித்திரவள்ளி குடும்பம் அவர்களுடன் இருக்க, இளந்திரையன் மனைவி மகன் மகளுடன் அம்மாவின் பின்னே நின்று குடும்ப படம் எடுத்து கொண்டார்கள். சமரன் நண்பனின் குடும்பத்திற்கு கண் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்று பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்தான். இன்னும் தங்கை வீடு என்பதை விட நண்பனின் வீடு, அதுதான் அவனுக்கு முக்கியம். அன்று இரவு படுக்க வந்த மனைவியை பிடித்து இழுத்து மெத்தையில் படுக்க வைத்தவன் அவள் கால்களை பிடித்து அமுக்கி விட்டபடி அன்றைய விழாவை பற்றி பேசிக்கொண்டார்கள்.
மனைவியிடம் அவனுக்கு இருந்த ஒரே குறை சமரனை ஒதுக்குகிறாள் என்பதுதான். இப்போது அதுவும் இல்லை. பழையபடி அவன் பொண்டாட்டிதாசனாகிவிட, ஏண்டி யோகா, நடுவுல கொஞ்ச நாள் இந்த பொண்டாட்டிதாசன் காணாம போயிருந்தானே, இப்ப வந்துட்டான் பாரேன் என்று கேலி செய்தார் கனகம். அவர்களுக்குள் ஊடல்கள் வராமல் இல்லை. எல்லா ஊடல்களும் தேடலாக மாறியது. அவர்களின் அன்பின் பிரவாகம். அன்பு பெருகட்டும், அன்பே ஆளட்டும், அன்பே உலகம், அன்பே கருணை. வாழ்க வளமுடன். நன்றி சுபலதா. இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.